श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैवसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवते सनयायुभूति सद्दम्बदेव नियमेन मधन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना बोधं शरस्य महदा क्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवान् भक्ताङ्ग्रेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं लोकाचार्याय गुरवे किट्टवादस्य सूनवे संसारभोगि संतट्ट जीवजीवातवे नमः। लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कुरकुलोत्तमदासमुदारां शीनकपद्यविरामवरेशौ दीप्रशयानगुरुञ्च वजेहं கோதிலுலகாசிரியன் குரகுலோத்தமதாதர் தீதில் திருமலையாழ்வார் செழுங்குரவ மணவாளர் ஓதுபுகழ் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போத மணவாள முனி பொன்னடிகள் போத்துவனே. இந்த அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிற உயர்ந்த கிரந்தத்தினுடைய ஆழ்ந்த பொருளை அறிவிலியான அரியனும் சொல்லும்படியாக சில காலத்துக்கு அதை எடுத்து விண்ணப்பம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சாகசமான செயல் அடியேன் ஏதோ பெரியோர்களுடைய திருவடி பலத்தாலே அதை ஆரம்பித்துள்ளேன். அது சில காலமாக இந்த அவதாரியை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே அவதாரிகை அப்படின்னு பார்த்தா அந்த கிரந்தத்திலே இருக்கக்கூடிய பெருமை என்ன, அந்த சொன்னதான கர்த்தா அதாவது பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷம், அதை சொன்னவருடைய பெருமை, அதிலே சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மூன்று விஷயங்களை கொண்டு இதுகாரும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலக்ஷேபங்களாக அர்த்தபஞ்சக அவதாரிகா அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்துள்ளேன். அது 4ஆம் தேதி ஒரு தரம் நவம்பரில் ஆரம்பித்தோம். 19ஆம் தேதி ஒரு நாள் நடந்தது, 25ஆம் தேதி நடந்தது, 12ஆம் மாதம் ஒரு நாள் நடந்துள்ளது, அதுக்கப்புறம் 3ஆம் தேதி இந்த மாதம் நடந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 6 காலக்ஷேபங்கள் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4, 5 காலக்ஷேபங்கள் ஆயித்து. அநேகமாக இன்று அது பூர்த்தியாக பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அனுபவிக்கலாம். அது அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தாத்பரியம். இந்த தாத்பரியத்திலே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடியதான 5 விஷயங்கள். நம்ம எல்லாருக்கும் 5 விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். அது பஞ்சப்பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாரும் உண்டு. 5 விஷயம் இருக்கும் இல்லையோ, எம்பெருமான் இருக்கக்கூடிய 5 நிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்கள்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் மோட்சத்திலே இச்சை உள்ளவர்கள் பஞ்ச பிரகாரம் என்று சொல்லலாம். அதிலும் ரொம்ப ஊற்றமுடையவர்களாக இருந்தால் அவர்கள் அர்த்த பஞ்சகம் என்று சொல்லலாம். இன்னும் ரொம்ப ஊற்றமுடையவர்களாக இருந்தால் அறுத்த பஞ்சகம் என்னும் சொல்லலாம். சம்சாரத்திலிருந்து நம்மை அறுத்து தள்ளக்கூடியதான பஞ்சகங்கள் 5 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த 5 விஷயங்கள் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. மத்தெல்லாம் பேசலம் என்கிறபடியே அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு.
இதே பிள்ளவலஹாரியின் தெரிவித்த ஸ்ரீசுக்தி முமுட்சுப்படியில் ஆரம்பத்தில் திருமந்திரத்தினுடைய பிரகரணத்திலேயே பிரபத்தியிலே இழிந்தவர்களுக்கு சொரூபஞானத்தை பிறப்பித்து காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் எதுவாயிருக்கும் கர்மஞான பக்திகளிலே இழிந்தவர்களுக்கு விரோதிய போக்கி அவத்த தலை கட்டி கொடுக்கும் பிரபத்தியிலே இழிந்தவர்களுக்கு சொரூபஞானத்தை பிறப்பித்து காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் எதுவாக இருக்கும் மத்தெல்லாம் பேசலும் என்கிறபடியே அறிய வேண்ட மத்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு அதாவதஞ்சர்த்தம் பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனः பிராப்துபாயம் பலம் பிராப்தேः ததா பிராப்தி விரோதி ச வதந்தி சகலா வேதாஸ்ய திகாச புராணகாः மனயஸ்ய மகாத்மானः வேதவேதாந்தமேதினः. அப்படிங்கிறது இந்த 5 அர்த்தங்கள், 5 விதமான அர்த்தங்கள். இதை நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்லுகிற பொழுதே இதை தெரிஞ்சுட்டா தான் நாம் பிறந்ததாகவே நினைக்கிறார்கள். பூர்வாச்சாரியர்கள் இதில் அர்த்தம் அறிவதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாக நினைத்திரார்கள். பூர்வாச்சாரியர்கள் இதில் அர்த்தம் அறிவதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாக நினைத்திரார்கள். இதில் அர்த்த ஞானம் பிறந்த பின்பு பிறந்தபின் மறந்திலேன் என்கிறபடியே எத்தையொழிய வேறொன்னால் காலக்ஷேபம் பண்ணி எறியார்கள் அப்படின்னு சுவாமி பிள்ளவலஹாரியின் முமுட்சுப்படியிலே தெரிவிக்கிறார். இது தெரிஞ்சாதான் மேலே இதுதான் அஸ்திவாரம்னு சொல்கிறோம் இல்லையோ, இதுதான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை கொண்டு தான் மேலே நாம் கட்டடத்தை எழுப்ப வேண்டும், எழுப்ப முடியும். அர்த்தபஞ்சக ஞானம் என்று சொல்லுவார்கள். அது சுவாமி ஒரு கிரந்தமாகவே பின்னானார்கள் அப்படின்னு எப்படி திருமங்கையாழ்வார் தெரிவித்தாரோ, என்னானாய் அல்லலல்லால் என்னறிவன் ஏழையேன் தென்னானாய் வடவானாய் குடவாலானாய் குணவால மதையானாய் பின்னானார் வணங்கும் சோதி என்று தெரிவித்தார் ஆழ்வார். பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானாய் முதலானாயேன்னு தெரிவித்தார் திருநெடுந்தாண்டகத்திலே. அது பின்னானார்கள் வணங்கும்படியாக அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் பல பல உபதேசங்களிலே எழுந்துள்ளிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்ல வந்தாலுமே கூட பின்னானார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நாமும் அவர்கள் வாழ்ந்தபோது இன்னும் எவ்வளவோ உயர்ந்த விஷயமாக அவர்கள் விவாதித்திருந்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள், கேட்டிருப்பார்கள், பட்டோலை கொண்டிருப்பார்கள், கிரகித்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் நம்ம காலத்தில் நம்மளும் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாளோ இல்லையோ, டைலூட்டடாக இருக்குது அப்படிங்கிறாளோ இல்லையோ, அப்படி மேல்வாரியான அர்த்தங்களை தெரிவிப்பது அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மிடையே அது உண்டு. அது சொல்லுபவர்க்கும் அதே, கேட்பவர்களுக்கும் அதே. ரொம்ப உயர்ந்த விஷயமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கேட்கிறவாளுக்கு புரியாதபடிக்கு பண்ண வேணுங்கிற ஒரு நிர்பந்தம் சொல்லுவவர்களுக்கு ஒரு நாளும் இருந்தது இல்லை. அவர்கள் அப்படியாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறது தானே நமக்கு இங்கே தாற்பயமே. அதுதானே, அது தெரிந்திருக்கணும், எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அதை சொல்லுவது உயர்ந்ததாக இருக்கும். அதனால் இந்த அர்த்தபஞ்சக ஞானம் அது தெரிஞ்சிருந்தால் தான் மேலே கட்டடம் கட்டுவது அப்படின்னு. அதனால இந்த அவதாரியும் ஒரு 5 காலமாக சொல்லியாச்சு. அர்த்த பஞ்சகம்ங்கிற மாதிரி இது அவதாரிகா 5 பிரகாரமாக சொல்லியாச்சு. இப்போ இந்த 6வது நாளாக இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
அதில் அதாவது அந்த ஸ்ரீகோஷம் இருப்பவர்கள் அதை பார்த்து கொள்ளலாம். 3வது பக்கத்தில் அவதாரிகையில் அவ்வேதாந்தத்தில் பரிசீலம் பண்ணுமளவில் அப்படிங்கிற வரைக்கும் முடிச்சிருக்கோம். அது வேதாந்தம் என்று சொன்னால் அது உபனிஷத்து அர்த்தங்கள். அதை பரிசீலனம் பண்ண வேணும் அப்படின்னா அதை 5 காலமாக பிரிச்சுன்னுட்டு அபிகமனம், உபாதானம், வித்யா, சுவாத்தியாயம், யோகம் அப்படின்னு பஞ்சகால பராயணர்களாக இருந்து அதை நிறைய தாத்பரியங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பரிசீலனம் பண்ணி விவாதத்துக்கு கொண்டு வந்து சதசிலே ஏற்றி அதை நிறைய நிச்சயமே அதை நம்ம காரணமாக அது காரியமாக கொண்டிருக்க வேண்டும். அது எத்தனை பேரால் முடிகிறது என்பது தெரியாது. பகு கிளேச சாத்தியதையா துஸ்சாத்தியமாய் வருந்தியும் சாதிக்கப் புகிலும் சேத்தனர் மந்தமதிகளும் மந்தாயுசுக்களுமாய் இருப்பதன் மேல். ஏன்னா இந்த வேதாந்தங்களை நாம் பரிசீலனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிளேசம், எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. பகு கிளேசமாக, கிளேசம்னா ரொம்ப சிரமம் கொடுக்கறது, ரொம்ப ஒரு நமக்கே ஒரு முடியாமை, இயலாமை, அதனாலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். சாத்தியதையா சுத்தா துஸ்சாத்தியமாய், சாத்தியமாக இருக்காது என்று பார்த்தா ரொம்ப கஷ்டம் இல்லையோ. அர்த்தங்கள்லாம் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுடுதா? அதாவது சாத்விக புராணங்கள் 18 புராணங்கள்னு சொல்கிறோம். அதில் தாமச ராஜச சாத்விகமான புராணங்கள்னு இருக்குது. ஒன்றும் 6 புராணங்கள் இருக்குது. ரொம்ப சாத்தியமாக இருக்காது. நம்மால் சாதிக்க முடிகிறதா? நம்மால் திருப்பாவை தான் சேவிக்க முடிகிறது. அப்படின்னா மூலத்தை சேவிச்சிட முடிகிறது. அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தானே அத்தனை வியாக்கியானங்கள் பார்த்தோமோ இல்லையோ. 3-4 வியாக்கியானங்கள் திருப்பாவைக்கு உண்டு. ரொம்ப சுலபம். ஏதோ சிறுபிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. சிறுபிள்ளைக்கு சொன்ன மாதிரின்னா தானே சிறுபிள்ளை. இந்த சிறுபிள்ளை சொன்ன வார்த்தைகள் மூலத்தை பார்த்தா ஏதோ கிளிங்கிறா, ஏதோ புள்ளின் வாய் கிண்டானேங்கிறா, மனத்துக்கு நீ ஆனேங்கிறா, என்னவோ நங்காயின்னு சொல்கிறா, எப்படியோ சொல்கிறா. நோத்து சிவர்க்கம் புகுன்னு அம்மனாய்ங்கிறா, என்னவோ பேரெல்லாம் வச்சு கூப்பிட்றாளே, என்னவோ மாதிரி இருக்கேன்னு தோணலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நமக்கு புரிகிறதானா அது வியாக்கியானங்களை கொண்டுதான் அதை நாம் அனுபவிக்க முடியும். அதுவுமே புரிகிறதான்னு கேட்டோம்னா கொஞ்சம் துரூகமாய் ககனமாய் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அதைத்தான் பகு கிளேச சாத்தியதையா துஸ்சாத்தியமாய் நம்மளால் அதை அடிய திருப்பாவைன்னு சொல்ல வரல. திருப்பாவைக்கு அவ்வளவு ஏற்றம் இருக்கும் இல்லையோ. அது பார்த்தோம்னா சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. நம்மளே 30 பாசுரத்தையும் நிமிஷமாக 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறோம். 30 பாசுரம் இருக்குது, 30 தப்பாமே அப்படின்னு சொல்லினா 30 பாசுரத்தையும் தவறில்லாமல் நிச்சயம் அனுசந்திக்க வேண்டிய பாசுரங்கள் அதை சொல்லிடுறோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்ரீகோஷத்தை வச்சு சேவிச்சிருப்போம். அதுக்கப்புறமா ஸ்ரீகோஷமே இல்லாமல் இப்போ எல்லாரும் மனப்பாடமாக சேவிச்சிடுறோம். சேவிச்சிட்டோம்னா ஒரு நமக்கே இந்த பாசுரங்களை இன்றைக்கி சேவிச்சிடுறோம். கார்த்தால எழுந்திருந்ததுலேருந்து நம்ம இன்னென்ன அனுஷ்டானங்களை செய்கிற போதே இதை சேவிச்சிட வேண்டியது அப்படின்னு ஒரு கிரமத்தை வைத்துக்கொண்டு கார்த்தால திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, கண்ணு சிறுத்தாம்பு, அமரநாதிபிரான், திருப்பாவை, நீராட்டல், அப்புறம் பூச்சூடல், காப்பிடல், சென்னியோங்கு, இதெல்லாம் நம்ம சேவிச்சு விட்றோம். அப்போ அதை சேவிச்சு முடிச்சுட்டு அப்புறமா அனுயாகத்துக்கு, அதாவது அமுது செய்வதற்கு சாப்பிட்றதுக்கு உட்காடுறோம். அப்போ தான் ஒரு திருப்தி ஏற்படுகிறது. இப்போ இந்த திருப்பாவையும் மூலத்தை சேவிச்சுடுறோம், கண்ணு சிறுத்தாம்ப மூலத்தை சேவிச்சுடுறோம், அமரநாதிபிரான மூலத்தை சேவிச்சுடுறோம், திருப்பல்லாண்டு மூலத்தை சேவிச்சுடுறோம். அர்த்தம், அதனோட அர்த்தம் தெரியுமோ நமக்கு? ஏன்னா அது கொஞ்சம் அதுக்கு தான் காலக்ஷேபாதிகளை பண்ண வேண்டும், காலக்ஷேபங்களை பண்ண வேண்டும், கேட்க வேண்டும் அப்படின்னு
நிறைய கிரந்தாதிகளை கொடுத்துள்ளார்கள் நம் பூர்வர்கள், பெரியோர்கள், முன்னோர்கள். அந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம இப்போ திருப்பல்லாண்டுன்னு சொன்னோம்னா 12 பாசுரம் இருக்கு. நமக்கு சில காலம் வரைக்கும் நம்ம கேட்கிற வரைக்கும் நமக்கு அது தெரியுமா? முதல்ல கைவல்யாத்தியை அழைத்து, ஐஸ்வர்யாத்தியை அழைத்து, பகவல்லாபாத்தியை அழைத்து, இவரவர்களெல்லாம் வந்து சேர்ந்து அவர்களிடத்திலே சொல்லி இப்படி 3 பாசுரங்களாக வச்சுட்டோம்னா அப்போ இவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற மாதிரி தான். 7 நிலத்திலிடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து, நீங்கள்லாம் பாருங்கோ, கடைசியாக வச்சு எல்லாரையும் படுக்க போட்டு இருக்கிறவா இங்கேருந்து ஏழை பண்ணிட்டு போவா, போய் ஸ்மசான பூமியில் போய் படுக்க போட்டுருவா. படுக்க போட்டு மேலே விறகெல்லாம் வச்சு அடுக்க ஆரம்பிச்சுடுவா. 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து, எங்கள் குழாம், எங்கள் குழாத்தில் வந்து பூந்துருங்கோ, நாங்கள்லாம் பக்தாளாக இருக்கோம், எம்பெருமானையே அண்டி இருக்கிறோம், அவனுடைய கிருபைக்காகவே பாத்திர பூதரர்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், வந்து சேருங்கோ. 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுவினோ நாடு நகரம் நங்கரிய நமோ நாராயணம் என்று எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டார். அவள்லாம் வந்து சேர்ந்தா. அவளிடத்துல பிரார்த்திச்சது, நீங்கள் வந்து சேர்ந்து கைங்கரியம் பண்ணுங்கோன்னு பிரார்த்தித்தது தான் இந்த 10 பாசுரங்களும், அதாவது 12 பாசுரங்களும். கடைசியாக பலஸ்ருதியை கொடுத்தார். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் இல்லாண்டான் தன்னை வல்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவீன் பிறப்பா நமோ நாராயணாயவன்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டுன்னு கடைசியாக அவர் இங்கே இருக்கிறவாளுக்கு பலன் சொன்னாரா, போய் சேர்ந்தவாளுக்கு பலன் சொன்னாராங்கிற அளவுக்கு அவருடைய திருவுள்ளம், பெரியாழ்வாருடைய திருவுள்ளம். நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் மங்களாதாரம் பண்ணுவோம். நல்ல ஹோட்பாட்டுடங்கள் 3 நிரலும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோவன் சொல்லப்பட்ட வாயுரத்தில் வெய்யும்பத்தும் வல்லார்கள் நலபதத்தால் மனைவாழ்வர் கொண்டவென்ற மக்களேன்னு இங்கே இருக்கிறவாளுக்கு பலம் சொல்லிடுவோம். ஆனால் அங்கே போன பிற்பாடு நீங்கள் எப்படி இருக்க போகிறோங்கோ அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார் இங்கேயே பல சொல்லிவிட்டார் நமக்கு. அங்கே போனாலும் என்ன பண்ணுவேள் அப்படின்னா, அவனோ உயர்ந்தவன், நம்மளோ தாழ்ந்தவர்கள். ஆனால் அங்கே போனால் அவனோட சேர்ந்து சாமியம் ஆயிடுது. இது எப்படி பாவா பசுமாட்டோட தோலை போத்திட்டு போகிற மாதிரி போத்திட்டு போடுறோம். அதாவது இன்னைக்கு தான் பசுமாடு தோல் போத்தின கண்ணுக்குட்டின்னு நினச்சிட்டு தான் கண்ணுக்குட்டின்னு நினச்சிட்டு பால் சுரக்கிறதோ இல்லை திருப்பாவை செய்கிற போது எப்படி கிருஷ்ணன் எம்பெருமான் அனுகிரகித்தானோ அதுபோல நமக்கும் கண்ணன் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்டும்னு பராசரப்பட்ட தெரிவிப்பவர்கள். அந்த மாதிரி நாம் போடுறோம், முக்தர்கள் அங்கேயே இருக்கா, நம்ம போகிறோம், அதாவது நித்தியர்கள் அங்கேயே இருக்கா, நம்ம போகிறோம், முக்தர்களாக அங்கேயே போய் சேருகிறோம். சேர உடனே 2 பேருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, சுவாமி சீனியாரிட்டி பிரகாரம் அவள் தான் முன்னாடி, நீர் ஜூனியர் தான், கொஞ்சம் ஓரமாக நில்லும். இல்லை சுவாமி நீர் தட்டாடை கட்டின்னு வந்திருக்கீ, சட்டையை போட்டு வந்திருக்கீ, தட்டாடை கட்டின்னு இருக்கீரா, கொஞ்சம் ஓரமாக நில்லும். சட்டையை போட்டுருக்கீரா, கொஞ்சம் ஓரமாக நில்லும். தட்டாடை கட்டின்னு இருக்கீரா, ஓரமாக நில்லும். ஒரே ஒரு திருமணக்காரத்து தான் சாய்ச்சின்னு இருக்கிறா, கொஞ்சம் அப்படி பக்கத்தில் வந்து நில்லும். துவாச முண்டங்கள் சாய்ச்சிருக்கிறா, கொஞ்சம் முன்னாடி வரோம். பாசுரம் தெரியுமா, கொஞ்சம் முன்னாடி வரோம். பாசுரம் தெரியாதா, கொஞ்சம் பின்னாடி போவோம். அப்படின்னம்னா அப்போ என்ன இருந்த, அப்போ வித்தியாசம் என்பது உண்டு. ஆனால் அங்கே போனால் அப்படி உண்டான்னா ஒவ்வொரு வித்தியாசமும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். எம்பெருமான் திருமுன்பே அத்தனை பேரும் பல்லாண்டன்னு பவித்திரன் பரமேட்டி சாரங்கம் என்னும் இல்லாண்டான் தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டுசித்தன் நமோ நாராயணாவன்னு அவரிடத்துல போய் நமஹா நான் எனக்குரியவன் அல்லன் தேவரீருக்குரியவன் அப்படின்னு சொல்லி நாராயணாவன்னு பல்லாண்டும் பரமாத்மனை, பரமாத்மான்னு சொல்லப்படுகிற எம்பெருமானை என்ன சொல்கிறோம், சூழ்ந்திருந்து ஏத்துவர். ஏற்கனவே சூழ்ந்து நிறைய பேர் ஏற்றிட்டு இருக்காங்க. யார் சூழ்ந்து ஏத்துறா, நித்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுகிறார்கள். நாமும் முக்தனாக அங்கே போன பிற்பாடு சூழ்ந்திருந்து ஏற்றுகிறோம். சரி சுவாமி, நித்தியர்கள் கோட்டி தனி, முக்தர்கள் கோட்டி தனி அப்படின்னு உண்டா? 2 கோட்டி தான் அங்கே. எம்பெருமான் ஒருத்தன், அவன் எப்போதும் அங்கே இருக்க போகிறான். நித்தியர்கள்
அவள் என்னைக்காவது ஒரு நாள் எம்பெருமானாலே சிருஷ்டி பண்ணப்பட்டார்களா அப்படின்னா இல்லை. அவள் எப்போதும் அங்கேயே இருக்கா. ஜராமரண மோட்சம் அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டா என்ன? கிடையவே கிடையாது. அவளுக்கு தெரியவே தெரியாது. இந்த பணக்கார ஆளுக்கு பேருந்தில் போய் பழக்கமே இல்லைன்னு சொல்லுவாளோ இல்லையோ, நாங்கள்லாம் பேருந்தில் போனதே கிடையாது, தெரியவே தெரியாது எங்களுக்கெல்லாம். தான் முதல்ல வரேன் புகை வண்டியில், அதாவது நான் நீட்டமாக போகிற வண்டின்னு சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் புகையெல்லாம் கிடையாது. அதனால் அந்த வண்டியில் போனாலும் நாங்கள்லாம் போனதே இல்லை அப்படின்னு பெருமையாக சில பேர் சொல்லுவாள். நாங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே கிடையாது. காலில் காலனி இல்லாமல் நாங்கள் வெளியிலே புறப்படவே மாட்டோம். ஏன் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட பிறந்ததே அப்படித்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பாதரட்சியோடு தான் நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையோ. ஆனால் அவர்கள் நினைப்பென்னவோ அப்படி இருக்கும். அப்படி அல்லாமல் அங்கே போன பிற்பாடு 2 கோட்டியா, நித்திய கோட்டி, நித்தியர்கள் கோட்டி, முக்தர்கள் கோட்டி, இந்த பக்கம் ஒரு கோட்டி, அந்த பக்கம் ஒரு கோட்டி. நீங்கள் வாங்க பெருமாளை செய்வீங்கோ. நித்தியர்கள் கோட்டி பக்கத்துலேயே பெருமாள் பார்த்துட்டே இருப்பார். முக்தர்கள் கோட்டியில் கொஞ்சமாக அப்படி பார்ப்பார், அப்புறம் திரும்பி இந்த பக்கம் பார்த்துருவார். அப்படின்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லையே. எல்லாரும் எம்பெருமானா அங்கே இருக்கிறவா தனியாக ஏத்துறா, எப்போதும் ஏற்றின்னு இருக்கா. ஹாவு ஹாவு ஹாவுன்னு ஏத்துறா. இவாளும் போய் ஹாவு ஹாவுன்னு ஏத்துறா. பெருமாள் 2 பேரையும் அப்படியே ஆனந்தமாக பார்க்குறார். அவருக்கு வித்தியாசம் தெரிய போகிறதில்லை. எதனா 16 வயது இளைஞன், 15.75 தான் 16 தான், 15.75 தான் 16 தான் அப்படின்னா எப்போதும் நித்திய யுவாவாக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இவர்கள் ஏற்றுவதை கேட்டு ஆனந்தப்படுகிறான் அப்படிங்கிறது தானே. அப்போ இதெல்லாம் நமக்கு இந்த தாற்பயங்கள் எல்லாம் நமக்கு புரிஞ்சுடுதா? சூழ்ந்திருந்து ஏற்று ஒரு பல்லாண்டே, சூழ்ந்திருந்து ஏற்று ஒரு பல்லாண்டேன்னு நிச்சயம் சேவிக்கிறோம். நமக்கு அது புரிஞ்சுடுதான்னா அது சாத்தியதையா துஸ்சாத்தியமாய் நமக்கு அது புரிஞ்சு கொள்ள முடியல. ஆழ்வார் பாசுரங்களே புரிஞ்சு முடியல, வேதாந்தம் புரிஞ்சுக்க முடியுமா? ஆழ்வார் பாசுரத்தே நம்மால் ஏதோ சில வார்த்தைகள், சில சுலமான பாசுரங்கள் நமக்கு புரியும், புரியாமன்னு இல்லை. இப்போ கணு சிறுத்தாம்புன்னு எப்படி திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்களோ அதுபோல் பெருத்த வியாக்கியானங்கள் கணு சிறுத்தாம்புக்கு ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானங்கள் உண்டு. நஞ்சியருடைய வியாக்கியானம் உண்டு, நம்பிள்ள வியாக்கியானம் உண்டு, அழைமணவாளச்சீருடைய அழைமணவாள பெருமாள் நாயனாரோடது உண்டு. இது மாதிரி பெரியவாச்சான் பட்டது உண்டு, வியாக்கியானம் உண்டு, தம்பிரான்படி வியாக்கியானம் உண்டு. வியாக்கியானங்கள்லாம் இது ஒரு பாசுரம் உண்டு. மற்ற எல்லா அதாவது கிட்டத்தட்ட இப்போ திருப்பாவின்னு எடுத்துனோம்னா அதனோட வியாக்கியானங்கள் அழிமணவாள பெருமாள் நாயனாரோட ரொம்ப விபுலமாக ரொம்ப விமரிசையாக இருக்கும். பெரியவாச்சான் பட்டது அப்படியே நறுக்கு தெரித்தார் போலேயும் இருக்கும். அதே போல் ஆதிசரண்யாச்சாரிய சுவாமி இது நறுக்குன்னா நறுக்குன்னு தெரிச்சாப்புல இருக்கும். அப்படியே படிச்சுட்டு இருக்கும் அர்த்தங்கள். அதில் கொஞ்சம் விபுலமாக இருக்கும் 4000 படியில், இன்னும் கொஞ்சம் விபுலமாக இருக்கும். ஏன்னா மித்த மூவர்கள் சொல்லாத அர்த்தங்கள் தான் அழிமணவாள பெருமாள் நாயனார் சில இடங்களுக்கு விபுலமாக வர்ணிச்சிருப்பார் சுவாமி. அது ரொம்ப பரம ஆனந்தத்தை கொடுக்கும். அது வாசிக்கிற போதே ஆஹா இப்படியெல்லாம் யோஜனை பண்ணி இவர்கள் எழுதி உள்ளார்களே அப்படின்னு நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதை வாசிக்கிற பொழுதே இது எப்படியாவது சொல்லணும், யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் இல்லையா, சொல்றதுக்குன்னு ஒரு ஏற்பாடு செய்து சொல்லுங்கன்னு சொன்னபோது நமக்கு ஒரு ஆனந்தம். அதை சொல்கிற போது இருக்கிற ஆனந்தம் இருக்கு, அது ராமனுக்கும் கிட்டியதான்னு சொல்ல முடியாது. கேட்குற போது கேட்கறது ஒரு ஆனந்தம், சொல்றது ஒரு ஆனந்தம். இது எல்லாமே துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு 2மே சொல்லி ஆனந்தப்படுகிறார்கள், கேட்டு ஆனந்தப்படுகிறார்கள் அப்படின்னு தானே கண்ணன் போதயந்த பரஸ்பரம்னு சொன்னார் இல்லையோ. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தஷ மாம்பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. சொல்லுகிறான் சந்தோஷப்படுகிறான், கேட்கிறான் சந்தோஷப்படுகிறான். ரமந்திச்ச துஷ்யந்திச்ச 2 விதமாக சொல்லி ஆனந்தப்படுறான், கேட்டு ஆனந்தப்படுறான். கேட்டாரார் வானவருக்கு செவிக்கினிய செஞ்சொல்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, அதுபோல அவ்வளவு உயர்ந்த தாற்பயங்கள். எதுக்காக சொல்ல வந்தேன், அந்த கண்ணனு சிறுத்தாம்பல உயர்ந்த ஒரு அர்த்தம் உண்டு. அது
இந்த பாசுரத்தில் நஞ்சியருடைய வியாக்கியானம் மித்தவர்கள் சொல்ற அர்த்தத்தை காட்டிலும் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம்னா ஆச்சரியமான அர்த்தம். இதே கோட்டியில் விண்ணப்பம் பண்ணி உள்ளேன். ஏன்னா அது நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவரால் அன்னையாயத்தனா எண்ணாண்டிடந்தன்மையான் ஷடகோபனின் நம்பிய எண்ணும். அதில் ஒரு பாசுரம், அதாவது கடுசிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பலில் அன்னித்தன் குருகூ நம்பி எண்ணக்கால் அன்னிக்க உதூரும் என்னாவுக்கே நாவினால் நவித்தின்பமையினேன் மேவினேன் அவன் பொன்னடிமையே தேவமத்தடியேன் குருகூர் நம்பி பாவின் நிசபாடி திருவனே தெரிதந்தாயிலும் தேவரானுடைய கழிவோல திருவுருக்கான் பண்ணான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்காள் உயனா அடியேன் பெத்த நன்மையே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபனை நம்பிய நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாடத் திருக்குருகூ நம்பி கம்பனாய் அடியேன் சதித்தேன் என்ன எண்ணுதட்டு வழும் எம்பிரான் நெடுதன்புகள் வேத்துருளினான் குணமாடத் திருக்குருகூ நம்பி என்னும் என்னை உழந்தான்மினே கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிரான் பண்டவருனை பார்த்திருளினான் எண்டிசீம் மறிய எம்புகேன் ஒண்டவி ஷடகோபனருடைய அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அப்படிங்கிற பாசுரம். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இந்த பாசுரம் அர்த்தம் பார்த்தோம்னா, அருள் கொண்டாடும் அடியவர்கள் இன்புற, இந்த நம்மளை போல இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் இன்புற வேண்டும் என்ன அருளினான், நமக்காக கொடுத்தார். அவ்வருமறையின் பொருள், அருமறையின் பொருள், அருமறை கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய வேதாந்தங்கள். மறைனா வேதம், மறைன்னா மறைஞ்சிருக்கிறது, நேரடியாக சொன்னோம்னா மறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வேதமானது அர்த்தங்களை மறைத்து கொடுக்கின்றபடியினாலே மறை. சுவாமி வேதாந்தேசியன் தெரிவது தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னு தெரிவித்தார். அது நிறைய எனக்கு வேதாந்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் பல விளக்கங்களுக்கு எனக்கு அர்த்தமே புரியல. ஆனால் அது ஆழ்வார் பாசுரத்தை பார்த்தபோது பளிச்சுன்னு தெளிவாக புரிஞ்சு போச்சுன்னுட்டார் சுவாமி. தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே, நிறைய அர்த்தம் இருக்கு வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கு அர்த்தம் புரியாத போது தவிச்சுருந்தேன் பாரு. ஆழ்வார் பாசுரத்தை வாசிச்சேனோ அப்படியே பளிச்சுன்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டா சுவாமி. அந்த மாதிரி அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற, நம்மளை போல இருக்கக்கூடிய அடியவர்கள் இன்புற வேண்டும் என்ன பண்ணாரா? அருளினான், கொடுத்தார். அவ்வருமறையின் பொருள், கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தத்தை கொடுத்தார். அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினார். பெருமானுடைய அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். 1000 பாசுரம் கொடுத்தார். ஆறு நம்மாழ்வார். இதுதானே அவர் கொண்டாடுறது. யாரை கொண்டாடு? நம்மாழ்வாரை கொண்டாடுறார். 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர். உங்களுக்கெல்லாம் பிராப்தமாச்சா? உலகினில் மிக்கது, இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசு தான் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணான். மிச்சம் எல்லாரும் இப்போ இதை நம்ம கேட்டோம்னா என்ன புரியும் நமக்கு? நம்மாழ்வார் 1000 பாசுரத்தை கொடுத்தார், அதான அர்த்தம். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளியவர்கள் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள், வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை கொடுத்தார். இதான் அர்த்தம். இது மிச்ச வியாக்கியாதாக்கள் எல்லாம் சொன்னது. இதில் நம்பிள்ள மாத்திரம், அதாவது நஞ்சியர் மாத்திரம் உயர்ந்த ஒரு அர்த்தம். அதுவும் எல்லாமே உயர்ந்த அர்த்தம் தான். ஆனால் அதில் மாத்திரம் வித்தியாசம். மொதல் அடிக்கு 2வது அடி எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் சொன்னால் மற்ற ஆச்சாரம் எல்லாம். இவர் ஒரு அடியில் மாத்திரார். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். இந்த அடிக்கு கண்ணன் பெருமான அர்த்தமாக கொண்டுட்டார். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற, இந்த அடியவர்கள் எல்லாம் இன்புற வேண்டும் என்ன
ஒரே ஒரு அர்ஜுனன் தான் இருந்தான். அவனுக்கு தான் உபதேசம் பண்ணார். எதை கொண்டு வந்து கொடுத்தார்? அருளினான் அவ்வருமறையின் பொருள். உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு வந்து குருக்ஷேத்திரத்தில் மத்தியத்தில் கொண்டு வந்து வச்சுட்டார். எங்க இது ஏதாவது இது கேட்குற இடமா? அது சண்டை போடுற இடத்துல போய் உபனிஷத் தத்துவத்தை தாரான்னு சொன்னால் கேட்பாளா? இது கண்ணனுக்கே தெரிய வேண்டாமா? நம்மளா இருந்தால் சொல்லிடுவோம். நமக்கு அறிவுரை கொடுக்கறது ரொம்ப சுலபம், எல்லாரும் கொடுப்போம். கண்ணா, நீ நீ போய் ஒரு அர்ஜுனன்ட்ட போய் அதுவும் சண்டை போடுற இடத்துல போய் உபனிஷத்தை கொடுத்தியே, இது அசட்டுத்தனமா இல்லையா அப்படின்னு நம்மளே கண்ணனை நேரம் ஒரு விட பார்க்கறதுக்கு ஒரு பார்த்தமாச்சுன்னா கேட்டாலும் கேட்டுடுவோம். அவர்கிட்ட கேட்டுருவோம், உனக்கு வேற இடமே கிடைக்கலையா கண்ணா? அவ்வளோ 2 பேரும் காண்டி வந்து தூக்கி நிற்கிறான், சண்டை போடுறதுக்கு உங்காரம் பண்ணிட்டு நிற்கான். அந்த இடத்துல போய் நான் உபனிஷத்தை கொடுக்குறேன்னு போய் நிற்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட சமத்தே இல்லை கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அருள் கொண்டாடும் அடியவர் என்பவர் அருளினால் அந்த மறையினுடைய பொருளை அதாவது கீதோபனிஷத்தாக எம்பெருமான் கொடுத்தான். இந்த அடிக்கு நம்மாழ்வாரத்தான் எல்லாரும் வியாக்கியானம் பண்ணா. நஞ்சியர் மாத்திரம் இந்த அடிக்கு கண்ணன் பெருமான் சொல்லிட்டார், பகவத்கீதையை கொடுத்ததை சொல்லிட்டார். இங்கே அருள் கொண்டாடும் அடியவர் என்பவர் அருளினான் வரையின் பொருள் அருள் கொண்டு, அந்த கண்ணனம்பெருமானுடைய அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினா. எத்தனை ஆச்சரியம் பாருங்க. அந்த கண்ணனம்பெருமானுடைய அருள், ஏன்னா இவரே கிருஷ்ண திருட்டா தத்துவம் இல்லையோ, அவர் கிருஷ்ண, இவர் கிருஷ்ண திருட்டா தத்துவம். மறையின கொடுத்தது யாரு? மறைய கொடுத்தது கிருஷ்ண துவைபாயனர். வேதாந்தங்களை, ஏன்னா 4 வேதத்தையும் கொடுத்தது யாரு? எப்போ கொடுத்தான்னு தெரியாது. ஆனால் அவரை பாதராயணர் அன்னு சொல்லுவோம், வேதவியாசரை பாதராயணர்னு சொல்லுவோம். அவருடைய பிள்ளை வேதவியாசருடைய பிள்ளை சுகாச்சாரிய சொல்லும்போது பாதராயணின்னு சொல்லுவோம். பராசரர்னு சொல்லுவோம், பாராசரியர் அப்படின்னு சொல்லுவோம். பாராசர்ய வசசுதாம் அப்படின்னு தானே சுவாமி எம்பெருமானார் பிரம்மசூத்திரம், அதாவது ஸ்ரீபாஷத்தை ஆரம்பத்தில் தெரிவிக்கிறார்கள். பாராசர்ய வசசுதாம் என்ன ஆரம்பித்தார். அப்போ அந்த வேதவியாசரை கொண்டாடித்தான் பராசர மகனுடைய பிள்ளை பாராசரியர். அப்படி அவரை பாதராயணர் என்போம், பாதராயணி என்று அவருக்கு திருநாமம். யாருக்கு? சுகாச்சாரியருக்கு. அவர் கொண்டுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நிறைய இடங்களிலே அதை பிரஸ்தாபித்தார், நிறைய இடங்களிலே அதை பரவச் செய்தார்னு பார்க்குறோம். அப்படி அந்த மறைக்கு காரணமாக 4 வேதங்களையும் அப்படியே ஒன்றா இருந்தது. 4 வேதத்தையும் தனியாக கொண்டு வந்து ஒன்றா எடுத்து, இது ரிக்வேதம், இது யஜுர்வேதம், இது சமவேதம், இது அதர்வண வேதம் அப்படின்னு தனியாக வகுத்து கொடுத்தார். வியாசம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பிரித்து கொடுக்கிறது. வியாசம் அப்படின்னாலே வகுத்து கொடுப்பது. அப்படி பிரித்து கொடுத்ததான பெருமை யாருக்கு உண்டுன்னா அது வேதவியாசருக்கு உண்டு. அந்த வேதவியாசர் கொடுத்த வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை, உபனிஷத் அர்த்தங்களை கொடுத்தது கண்ணன் பெருமான். அருள் கொண்டாடும்படியவர் என்பவர் அருளினான் அவ்வருமறையின் பொருள் பகவத்கீதைன்னு கொள்ளணும். அருமறையின் பொருளை கொடுத்தான் குருக்ஷேத்திரத்திலே அர்ஜுனனுக்கு. அவனை வியாஜமாக கொண்டு கொடுத்தான். அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். அந்த கண்ணனம்பெருமானுடைய அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். 1000 பாட்டு பாடினார்னு சொன்னார். இது கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இல்லையோ? அப்படின்னா மற்ற ஆச்சாரியர்களை காட்டிலும் தனியா பெருமாள் அவருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கார். ஓ, இப்படியும் சொல்லுமே நஞ்சீரே, மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலேருந்து இங்கே வந்து திருவரங்கத்துக்கு வந்து வியாக்கியானம் பண்ணும் அளவுக்கு இத்தனை ஒரு பாண்டித்துவத்தை பெற்றீரா, பராசர பட்டருடைய கிருபாவசியத்தாலே, கிருபா கடாட்சத்தாலே பெற்றீரா அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு, ஏன்னா யாரோ ஒரு சிலரைத்தான் என் பெருமான் அபிமானிக்கிறான். அது யாரை அபிமானிப்பான்னு தெரியாது, சிலரைத்தான் பண்ணுறான். அவனுக்கு அந்த எல்லாருக்கும் கிருப்பை கிடைக்கிறதே தவிர அவனுடைய கிருப்பை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அதை கேட்பதற்கு, இந்த விஷயங்களை கேட்பதற்கு சில காதுகளுக்கு மட்டுமே அது ஒரு பிராப்தம் ஏற்படும். எல்லா காதுகளுக்கும் அது கிடைச்சிடாது. அதே போல் எல்லாருடைய வாய்க்கும் அது கிடைக்காது. ஏதோ சிலருக்கு அது கிடைக்கும்.
கேட்பவர்களுக்கும் அதே, சொல்பவர்களுக்கும் அதே. அப்படி இந்த அர்த்தம் நமக்கு புரிஞ்சுடுதா அப்படின்னா புரிய மாட்டேங்குது. அது வியாக்கியாத சொல்லபோது தான் புரியுது. அதான் வேதாந்தத்தில் பரிசீலனம் பண்ணும் அளவில் பகு கிளேச சாத்தியதையா துஸ்சாத்தியமாய் வருந்தியும் சாதிக்க புகிலும். ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சாதகம் பண்ணுறேன், காத்தால எழுந்திருந்து சேவிக்கிற வேதத்தெல்லாம் சேவிக்கணும், அத்தியானம் பண்ணோம்னா காலங்காத்தால 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவா. எழுப்பி விட்டு உட்காந்து வந்து தீர்த்த மாட்டு வந்து உட்காந்து உரு சொல்லணும். அவள் பாடத்தை சொல்லி 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 உரு சொன்னோம்னா அது சாதிக்கணும். ரொம்ப இப்போ பாட்டு பாடுறவாழ்லாம் சும்மா திடீர்னு உட்காந்து நான் மேடைக்கு உட்காந்து கொடுங்க நான் பாடுறேன்னு சொல்ல முடியாது. அது பாடிண்டே இருக்கணும். பாடிண்டே இருந்தால் தான் அந்த குரல் அந்த அந்த சாதகம் பண்ணிட்டே இருக்கிற போது தான் அதனுடைய சாரீரங்களானது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிசிறு தட்டாமல் இருக்கும். இல்லைன்னா இதை இவர் இதுக்கு பேசுகிறவரை கூப்பிட்டு இதுக்கு பாட சொன்னான்னுடுவா. அப்படி ஆகக்கூடாது இல்லையோ. அப்போ அதுக்குன்னு தனித்தன்மை வேண்டும். அதை நம்ம சாதிச்சிருந்தா தான் பண்ண முடியும். ஒரு இடத்துல பாட போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குன்னு தனியாக அதுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். பிரயத்தனம் பண்ணி 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 அப்புறம் தான் கொஞ்சம் சுலபமாக வரும். இவ்வளவு சிரமப்பட்டு பண்ணாலும் சேதனர் மந்தமதிகளும் நம்மளை தான் சொல்கிறார். நம்மெல்லாம் சேத்தனர்களாக, சம்சார சேத்தனர்கள் அப்படின்னு, சம்சாரி சேத்தனர்கள்னால் நம்ம தான். ஏன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கோ இல்லையோ ஒரு 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 குழப்பமாக. அதனால தான் எதை எடுத்தாலும் நமக்கு குழப்பம் வந்துடுது. இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதுவா அதுவா, அதுவா இதுவான்னு 1000 கேள்வி கேட்டு கடைசியில் ஆரோ ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் எத்தியோ ஒன்று சொல்லி அதை நம்பிடுவோம். அப்படி மந்தமதிகளாக அது சட்டுன்னு ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்க முடியலை, சட்டுன்னு நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து பார்க்க தெரியவில்லை. அது சாமானிய தர்மம் இது, விசேஷ தர்மம் இது அப்படிங்கிறது நமக்கு புரிய தெரியவில்லை. இதெல்லாம் மந்தமதிகளுக்கு இருக்கக்கூடியதான அறிகுறிகள். சேத்தனர் மந்தமதிகளும் மந்த ஆயுஷுக்களுமாய் இருப்பதன் மேல் இப்படிலாம் இருக்கிறதுனால மந்த ஆயுஷும் குறைவு, ஸ்ரத்தையும் குறைவு, ரெண்டும் குறைவு. அப்ப விக்னங்களும் அனந்தங்களாய் நேருகையாலேயே விக்னங்கள் தடை ஏற்படுது. அது தடை ஏற்படுதுன்னா சாமான்யமா இல்லை, ஏற்பட்டுட்டே இருக்கு, அனந்தங்களா இருக்கு, முடிஞ்ச பாடே இல்லை. சில பேர் சொல்லுவாளோ இல்லையா, இது எப்படி இருக்கு அப்படின்னா நான் பிள்ளை பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லிப்பா. அது மாதிரி விக்னங்களும் அனந்தங்களாய் எப்போது நான் எந்த இடத்துல காரியம் வச்சாலும் நடக்கவே மாட்டேங்கிறது, என்னோட ராசி அந்த மாதிரி இருக்கு அப்படின்பா. சில பேர் போனால் காரியம் நடந்துடும் உடனே. அவள் ஒன்றுமே தயாரே பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டா, ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டா, ஆனால் போனால் காரியம் நடந்துடும். சில பேருக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டே இருப்பா ஆனால் காரியம் ஆகாது. அதுக்கு என்ன சுவாமி பண்ணுறதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு ஏதும் செய்யலாகாது. எம்பெருமானுடைய கிருப்பை பாத்திரபூதராகத்தான் நாம் இருக்க வேண்டும். சரி, விக்னங்களும் அனந்தங்களாய் நேருகையாலேயே தன் வழியாக எல்லாருக்கும் ஒக்க லபிக்கும் அது துர்லபமாகையாலும் தன் வழியாக இவ்வளவு கட்டங்கள்லாம் வர்றதுனால எல்லாருக்கும் ஒக்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரையும் சமமா பார்க்குகிறபடியாக அவர்களுக்கு துர்லபமாகையாலும் அவளால் அதை அறிந்து கொள்ள முடியாமல் போகிறது. துர்லபம் அப்படின்னு சொல்ல முடியா, அவளால் அதை தெரிந்து கொள்ளாமல் போகிறபடியினாலே சாஸ்திர அபியாசத்துக்கு அதிகாரிகள் அல்லாதார்க்கு மோட்ச ருச்சி உண்டானாலும் இதெல்லாம் கட்டங்கள், நமக்கு இருக்கிற கட்டங்களை சொல்லிட்டு இருக்கார். இவ்வளவும் இருக்கே, இப்படி இருக்கிற போது அவனால் தெரிஞ்சு கொள்ள முடியல, நேரம் இல்லை, ஆயுஷ் இல்லை, மதி இல்லை, விக்னங்கள் நிறைய இருக்கு, அது கொஞ்சம் கூட இல்லை, அனந்தமாக இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணணும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும்னா அதுக்கு அதிகாரம் எல்லாருக்கும் இருக்கணுமே, எல்லாருக்கும் இல்லை. அவளுக்கு மோட்ச ருச்சி உண்டாயிடுத்துன்னா என்ன பண்ணலாம்? இப்போ சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும்னு சில பேர் யோசனை பண்ணுறா. இந்த வர்ணாசிரமத்தில் பார்க்குற போது சில பேருக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் சுவாமி அதிகாரம் இல்லைன்னு நம்மளை கேட்டோம்னா அடியே என்ன சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் இல்லைன்னு சொன்னால் நம்ம எங்கே போய் சொல்கிறது? ஏன் இல்லைன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா அப்படின்னு நான் மனுவை தான் கேட்கணும். அவர் ஒரு க்ஷத்திரியர், அவர் எழுதி வச்சவராருன்னா க்ஷத்திரியர். மனு தர்ம சாஸ்திரம்னு சொல்கிறோம். அவர் தான் இவ்வளவு எழுதி வச்சிருக்கார், தர்மசாஸ்திரம் பூர்வே.
அது அது இன்னொன்று இருக்குது, ஆக்னி கிரந்தம் அப்படின்னு இருக்குது. அந்த கிரந்தத்தில் பார்த்தோம்னா இப்படி 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 பண்ணணும். அதாவது ஆச்சமனம் பண்ணுறதே வடக்க பார்த்து ஆச்சமனம் பண்ணணும், கிழக்க பார்த்து ஆச்சமனம் பண்ணணும். மறந்து போய் மேற்க பார்த்து ஆச்சமனம் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிராயசித்தம் இருக்குது. தெற்க பார்த்து ஆச்சமனம் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிராயசித்தம் வச்சுருக்கா. இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியல. அது ஆச்சமனம் அப்படின்னு சொன்னாலே, ஆச்சமனம்யா அப்படின்னா வாத்தியார் சுவாமி சொன்னால் அவனும் கூட சொல்கிறான். ஆச்சமனம் ஒன்றுனா அச்சுதாரமா அந்தாரமா கோவிந்தாரமான்னு சொல்லிடா. தேர்த்தத்தை எடுத்து சாப்பிட்றான்னா தார்த்தத்தை எடுத்துன்னு சாப்பிடணும்னா சத்தமே வராமல் சாப்பிடணும். உஷுன்னு பிடிச்சி வேகமாக இழுத்து சாப்பிடக்கூடாது. தேர்த்தம் எடுத்து பெருமாளுக்கு கோட்டியில் தேர்த்தம் கொடுக்குறான்னா அதை எடுத்து அதை அமுது பண்ணுற போது சத்தமே வராமல் சாப்பிட வேண்டும். சுவாமி பெருமாள் தேர்த்து சாப்பிட்றாரு அதான் சத்தம் வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆக நமக்கு அதில் சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணணும்னா சில பேருக்கு இல்லையே, அதிகாரம் இல்லையே. அதிகாரிகள் அல்லாதாருக்கு மோட்ச ருச்சி வந்துருக்குன்னா, மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வந்துருக்குன்னா, அவளுக்கு மோட்சம் போகணும் அப்படின்னு ஆசை வருது. போரும் இதெல்லாம் சரி வராது. இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருக்கு, திரும்ப திரும்ப வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படிங்கிற காரணமாக இருக்கக்கூடாது. என்ன காரணமாக இருக்குன்னா, எம்பெருமானை போய் சேர்ந்து நான் அவனுக்கு கைங்கரியத்தை புருஷார்த்தத்தை பண்ண வேணுங்கிற ஆசை இச்சை வரணும். அது வந்துடுது. அது என்ன ஆகும், இவ்வளவும் கீழே சொன்னது பூரா சாத்தியம் இல்லாமல் போய் அது மந்தமதியாக போய் மந்த ஆயுஷா போய் விக்னங்கள் வந்து இதில் வேற கட்டமாக வேற போய் அதுக்கு அதிகாரத்துவம் இல்லாமல் போய் இவ்வளவு இருந்ததுன்னா பிரயோஜனமின்னியே இழந்தே போக அமைவதாலும், இவ்வளவு இருந்துட்டுனா மோட்ச ருச்சி வந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையோ. இந்த காரியத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. பிரயோஜனம் இன்னியே இழந்தே போக அமைவதாலும், பிரயோஜனமே இல்லை. எனக்கு ஆசை வந்துட்டு ஆனால் பொண்ணும் பண்ண முடியாத, என்ன பண்ணலாம்? இனி இதற்கு கோரினது கீழில் உத்தமான தோஷங்கள் ஒன்றுமில்லாத உபதேச கம்யம் ஒன்னே என்று திருவுள்ளத்தில் நினைப்பிட்டருளி. இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் பண்ணலாம் அப்படின்னு தோஷங்களே இல்லாமல் உன் தோஷங்களை போக்கியமாக கொண்டு அப்படின்னு சொன்னது போல, மாம் சர்வரக்ஷகனாய் உனக்கு கையாளாய் உன் நிஜைவு பார்த்து உன் தோஷங்களை போக்கியமாக கொண்டு, உன் தோஷங்களை போக்கியமாக கொண்டு உனக்கு புகழாய் அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையோ. நீர் சுடுமா போலே சேப்பாரே பிரிக்கும் போதும் விடமாட்டாதே ரட்சிக்கிற என்னை. அந்த தோஷமே துளி கூட இல்லை. அந்த தோஷம்னா அதை இப்போ சொல்ல வரல, தோஷம். அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் இப்போ மேலே சொன்ன கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் என்ன சொன்னால் இவாளுக்கு நல்லது கொடுக்கலான்னா உபதேசகம்யம் ஒன்னே என்று திருவுள்ளத்தில் உபதேசம் பண்ணணும் இவாளுக்கு. ஏன்னா இதெல்லாம் சாமான்யமாக நிறைய அர்த்தங்கள். இப்போ இதையே தேவாள் படித்து பார்த்துருந்தேன்னா என்னவோ சொல்லியிருக்கா சுவாமி, மேலே மேலே போட்டிருக்கா, சேர்த்து சேர்த்து எழுதியிருக்கார், என்ன எழுதியிருக்காருன்னு தெரிய மாட்டேங்கிறதுன்னா எல்லாருக்கும் மொக்க லபிக்கும். அது துர்லபமாக சாஸ்திர அபியாசத்துக்கு அதிகாரம் ஒரு தரம் முழுசாக வாசி பார்த்து நமக்கு ஒரு வார்த்தைக்கு மேலே இன்னொரு வார்த்தை திரும்ப திரும்ப அதை கிடுகிடுன்னு சொல்ல வருதான்னு பார்க்கணும். ஒரு தரம் அவதாரிக்கு சேவிச்சு பார்க்கணும். விக்னங்களும் அனந்தங்களாய் நேர்கையாலேயே தன்வழியாக எல்லாருக்கும் மொக்க லபிக்கும். அது துர்லபமாக சாஸ்திரபியாசத்துக்கு அதிகாரம் இல்லாதாருக்கு மோட்சருதி உண்டானால் பிரயோஜனமன்னியே இழந்தே போக அமைதாலும் இதற்கு கோரினது கீழிலுக்த தோஷங்கள் இன்னுமில்லாத உபதேசகம்யம் ஒன்னே என்று திருவுள்ளத்திலே நினைப்பிட்டருளி. அவர் நன்னா திருவுள்ளத்தில் ஒன்று வச்சுட்டார். அப்போ இதை வச்சுன்னுட்டு இவர்களால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆழ்வார் பாசுரத்துக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? ஆச்சாரியாளுக்கு தெரியும். ஆழ்வார்களுடைய பாசுரங்களுடைய அர்த்தம் யாருக்கு தெரியும்? வியாக்கியாதாக்களாகி ஆச்சாரியர்களுக்கு தெரியும். அது அப்படியே வந்து 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 இன்றளவும் பிரகாசிப்பித்து வருகிறதுன்னு சொன்னால் அப்போ பெருமான் திருவுள்ளம். இப்போ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு விஷயம் சொல்லுவாள்.
மிடில் மேன் ஸ்ட்ராட்டஜின்னு நடுவில் ஒன்று சொல்லுவாள். என்னென்னா மேனுஃபேக்சரர்னு இருப்பார், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரருக்கு அப்புறம் ஒரு டீலர் போவார், டீலர்லேருந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார், அதுக்கப்புறம் கடைக்காரருக்கு வரும், அதுக்கப்புறம் கன்சூமர் வாங்கிட்டு போடுவார். இதுக்கு நடுவில் ஒருத்தர் சொல்லுவா மிடில் மேன் அப்படின்பா. நட்ட நடுவில் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இவா ரெண்டு பேருக்கு மேனுஃபேக்சரருக்கும் கன்சூமருக்கும் நடுவில், வாங்குறவன் பர்ச்சேஸ் பண்ணுறவனுக்கும் யார் தயார் பண்ணுறானோ அவளுக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பார். ரெண்டு பேர்கிட்டையும் அங்கேயும் கமிஷன் வாங்கிப்பார், இங்கேயும் கமிஷன் வாங்கிப்பார். இப்போ இந்த வீடு வாங்குறது விற்கிறதெல்லாம் பண்ணுற பாருங்க, சில பேர் விற்கிற வண்டியும் வாங்குவான், வாங்குகிற வண்டியும் வாங்குவான், ரெண்டு பேர்கிட்டையும் வாங்கிற பாருங்க. இப்போ இது பிரசங்காத விண்ணப்பம் பண்ணினது. எதுக்காக சொல்கிறேன்னா, இவாளுக்கு புரியலையே, இந்த லோகத்து மக்களுக்கு புரியலையே. இப்போ மூலத்தை பெருமாள் கொடுத்துட்டார், கண்ணன பெருமான் பகவத்கீதையை கொடுத்தார். அது அர்த்தம் நேராக கேட்டவன் அர்ஜுனனுக்கே புரியல. அர்ஜுனன் நேராக கேட்டான், அவ்வளவும் உட்காந்து கேட்டான், அவனுக்கே புரியல. எல்லாம் முடிஞ்சு போய் கடைசியில் கேட்டான், ஞாபகம் இருக்கும் இல்லையோ கர்ம ஞான பக்தி யோகம்லாம் இருக்கா, நான் மறந்துபடுத்தா அர்ஜுனா கண்ணான்னா, வந்ததே கோவம், உனக்கு போய் நான் சொன்னேனே அப்படின்னு. இப்போ திருப்பியும் 18 ஏன் சொல்ல முடியுமா? அதுக்கு உத்தரகீதைன்னு கொஞ்சமாக சுருக்கமாக சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. கொஞ்சமாக போகிறோம் உனக்கு நான் சொல்லி நான் பட்டது போகிறோம், உனக்கு இவ்வளவு சொல்லி நான் இவ்வளவு கதறன்னு கதறி இவ்வளவையும் சொல்லி உனக்கு கர்மஞான பக்தி யோகங்கள்லாம் சொல்லி பிரபத்தி சொல்லி அதிகாரியை சொல்லி விபூதியை சொல்லி எல்லாம் நான் தான் இருக்கேன்னு சொல்லி இவ்வளவும் சொல்லியிருக்கேன், கடைசியில் மறந்து போயிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட சொல்கிறவனுக்கு கொஞ்சம் மரியாதை இல்லையா? அந்த காலத்துலேருந்தே இல்லை. பெருமாளே சொன்னாலும் அவ்வளோதான் மரியாதை அவருக்கே இல்லை. மறந்து போயிட்டேன்னு வேற சொன்னால் வருமா வராதா கோவம்? மறந்து போயிட்டேன்னா அவர் பெருமாள் தள்ளடிச்சுக்காக குறை. அப்புறம் சொல்கிறார், சரி உனக்கு சுருக்கமாக கொஞ்சம் நேரமாக சொல்லி முடிச்சுடுறேன்ட்டு முடிச்சுட்டார், உத்தரகீதையே முடிச்சுட்டார். அப்போ இவ்வளவு தூரம் பெருமானுடைய திருவுள்ளம் நேர கேட்டவனுக்கே புரியல. அதுக்காக எம்பெருமானார் அவரே இவரோ, ஆறு அந்த பார்த்தசாரதி தான் இவரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் திருவதாரம் பண்ணினார். பெரும்புதூர் வள்ளலா அவதரித்து கீதாபாஷ்யம் என்ன அருளினார். அந்த கீதாபாஷ்யம் அருளின போது கீதா சங்கிரகம்னு ஆளவந்தார் கொடுத்தாரோ இல்லையோ, அதையும் சேர்த்துத்தான் விண்ணப்பம் பண்ணுவார்கள். அதுக்கு மேலே எம்பெருமானார் காலத்துக்கு பிற்பாடு சுவாமி வேதாந்த தேசிகன் தானும் தாத்பரிய சந்திரிகான்னு கொடுத்தாரோ இல்லையோ, அதனுடைய அர்த்தத்தையும் விண்ணப்பம் பண்ணி இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. சொன்னோம்னா ஏன்னா கீதாபாஷ்யத்துக்கு வியாக்கியானமாக தான் தாத்பரிய சந்திரிக்கை, அதுக்கு சொல்லி அவ்வளவு சொல்லி இவ்வளவு காலமாக கீதாபாஷ்ய காலக்ஷேபம் கீதாபாஷ்ய காலக்ஷேபம் கீதாபாஷ்ய காலக்ஷேபம்னு சொல்லி எல்லாம் கேட்டு கடைசியாக நமக்கு அது புரியுதா அப்படின்னு கேட்டால், நம்மளே முன்னுக்கும் பெண்ணுக்கும் அங்கே அப்படி சொன்னார் இங்கே எப்படி சொன்னார் 2 அத்தியாயம் போகும், திருப்பி திருப்பி கேட்டு பார்ப்போம். அங்கே அப்படி தான் அது அங்கே இடத்துல கர்மயோகத்தில், இது இந்த பக்கத்தில் எப்படி ஞான யோகத்தில்னா நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா நம்முடைய ஸ்திதிங்கிறது ரொம்ப தாழ்ந்த ஸ்திதி, அது நமக்கு அந்த அர்த்தமும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அதை கிரகித்து கொள்ளவும் முடியாமல் கஷ்டமாக இருக்கும் இல்லையோ. அது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அது நம்ம இருக்கிற நிலைன்னா சுற்று வட்டாரம் போக்குவரத்து எல்லாம் இருக்குது, அதில் அதுதான் மந்த ஆயுசு மந்தமதி எல்லாமே சொல்லிட்டார் கீழே. அப்படி இருக்கிறதுனால நமக்கு அது புரிய மாட்டேங்கிறது. ஆழ்வார்கள் மூலத்தை கொடுத்துருக்காருன்னா நமக்கு புரிய மாட்டேங்கிறது. சூழ்ந்து அகர்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ் அப்படின்னா பாழாக போச்சு அப்படின்னு விடுவோம் நம்ம, கடைசியாக பாழ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ இதெல்லாம் நமக்கு புரியலன்னா என்ன பண்ணலான்னா உபதேசம்தான் பண்ணியாகும். உபதேச கம்யொன்னே இதுக்கு திருவுள்ளத்திலே நினைப்பிட்டருளி வியாக்கியானமாக எழுதி பார்த்தோம். எழுதி வச்சோம்னா நமக்கு எவ்வளோ கேட்டாலும் எழுதி வச்சோம்னா நம்ம அதால் ஞாபகப்படுத்தி கொள்ளலாமே தவிர அதை திரும்ப ஒரு தடவை சொல்லுன்னா சொல்ல முடியாது. நமக்கு முதல் தடவை நம்ம கேட்போம், 2ஆம் தரத்துல நானே சொல்கிறேனே எனக்கே எல்லாம் தெரியுமேன்னு விடுவோம். நம்ம அங்கே வந்து உட்காத்தி வச்சு ஒரு 10 பேரை உட்காத்தி வச்சு அந்த இடத்துல சொல்லுங்கிற போது அப்போ தான் தெரியும் சொல்கிறவரோட கட்டம் என்னங்கிறது புரியும். நம்ம ஒரு 10 விஷயம் எடுத்துகிட்டு வந்திருப்போம், சொல்லலான்னு வந்திருப்போம், இங்கே 10 பேரை பார்த்த உடனே 10 5 மாறிடும்.
பயத்தில் அது போயிடுதுன்னா அதை சொல்கிற போக்குவரத்து இப்படி அப்படியே ஒருத்தர் மேலே பார்ப்பார், ஒருத்தர் கீழே பார்ப்பார், பார்க்கறதுலே நமக்கு 5 குறைஞ்சி போயிடும். அது இவாளுக்கெல்லாம் இவ்வளவெல்லாம் கோளாறு இருந்தால் சொல்கிறவர் கோளாறு வரக்கூடாதா? அவர் 1 தான் சொல்லுவார். 10 ஆரம்பித்து 1 முடிஞ்சு அவர் ஆற்றுக்கு எடுத்துன்னு போகிறவர் அதை எவ்வளோ எடுத்துன்னு போகிறாரோ கொஞ்சம் தான் இருக்கும். எது உதாரணமாக சொன்னாரோ அது மட்டும் ஞாபகம் இருக்கும், எதுக்காக சொன்னாரோ அது மறந்துவிடும். இவ்வளவு தான் சொல்கிறதுலையும் கேட்குறதுலையும் இருக்கேன்னா நேராக அதுக்கு தான் திரும்ப 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 உட்காந்து கேட்டுட்டே இருப்போம். அப்போ திரும்ப திரும்ப உக்தி புனருக்தி உக்தி புனருக்தி உக்தி புனருக்தின்னு உபதேசம் அப்படி சொல்லி கேட்டே வளர்ந்ததான சம்பிரதாயம்தான் உபதேச கம்யமொன்னேன்னு திருவுள்ளத்திலே நினைப்பிட்டருளி என்ன பண்ணாரா? பண்டு பெருமாள் என்ன பண்ணார்? இதெல்லாம் பார்த்தார். சரி, நம்மளே ஒன்று உபதேசம் பண்ண வேண்டியதான்டோ. பதரிகாசிரமத்தில் நரநாராயண ரூபேன இருந்து, பதரிகாசிரமத்தில் பெருமாள் நாராயண ரூபேன இருந்து தானே நரநாரணனாய் உலகத்தரணோல் சிங்காம விரித்தான். நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தான். என்ன எம்பெருமானே அங்கே நரனாகவும் நாரணனாகவும் தானே இருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்படியாக தானே உபதேசித்தருளினான்னு இதே சுவாமி அருளி செய்திருக்காரோ இல்லையோ? சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர் ஜகைங்கஜத்தையும் இழந்து அது இழந்தோமென்னிற இடவுமன்னிக்க சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோபட சர்வேஸ்வரந்தன் கிருபையாலே அவர்கள் தன்னை அறிந்து கரவரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் அப்படின்னு நரநாராயண ரூபேன இருந்து அதிகுஹ்யமாயிருந்து பிரகாசியாமல் போகுதலுக்கு இறங்கி ரொம்ப குஹ்யமாக இருக்கு, ரொம்ப உயர்ந்த அர்த்தங்களாக மறைஞ்சு 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 இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களை பிரகாசிக்கும்படியாக என்ன பண்ணார் அப்படின்னா தன்முகேன பிரகாசிப்பித்த அருளினதாய் சம்ஸ்கிருத திராவிட ரூப ஸ்ருதி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஸ்மிருதி இதிகாச சப்தபுராணாதி சார தம மோக்ஷ சாஸ்திர சித்த கம்ய சகலார்த்த பிரதிபாத்திய சங்கிரகமாய் இவ்வளவு அர்த்தங்களையும் எது அது சம்ஸ்கிருத திராவிட ரூப, அதாவது சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் திராவிடமாக இருக்கட்டும், இது ரெண்டும் சேர்ந்து அதுக்கப்புறமா ஸ்ருதி என்ன, வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்ன, ஸ்மிருதி என்ன, இதிகாசம் என்ன, சப்தபுராணங்கள் என்ன, சார தம மோக்ஷ சாஸ்திர சித்தகம் சகலார்த்த பிரதிபாகங்களாய் எல்லாத்துக்கும் இதில் இப்போ கீழே சொன்ன எல்லா சம்ஸ்கிருத திராவிட ரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்ருதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பாஞ்சராத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்மிருதியிலே சொல்லப்பட்ட விஷயங்கள், இதிகாச புராணங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்கள், சத்துவபுராணாதிகள். ஏன்னா நமக்கு வேணுங்கிறது எதுன்னா தாமச ரஜோ அந்த புராணங்கள்லாம் நம்ம அப்படி ஏன்னா சிவபுராணமெல்லாம் அதில் தான் வரும், அதெல்லாம் நமக்கு இங்கே விஷயம் அல்ல. நமக்கு எது விஷயம்னா சத்துவபுராணங்கள் தான். அதனால தான் ரொம்ப ஜாகிரதை சத்துவபுராணாதின்னு சொல்லிட்டார். சார தமமோக்ஷ சாஸ்திர சித்தக கம்ய சகலார்த்த பிரதிபாத்திய சங்கிரகமாய் இது எல்லாத்துக்கும் சங்கிரகமாக ரொம்ப சுருக்கமாக என்ன பண்ணார்? பரம மந்திரமாய் மந்திராணாம் மூலமாயிருந்துள்ள அஷ்டாட்சரி பெரிய திருமந்திரத்தின் சுஷ்பட்ட இது எல்லாத்துக்கும் சுருக்கமாக இருக்கிறது ஒன்று, சங்கிரகமாக இருக்கிறது ஒன்று, பரம மந்திரமாக இருக்கிறது ஒன்று, அதுதான் திருமந்திரம். மந்திராணாம் மூலமாக மந்திரங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய அஷ்டாட்சரி 8 எழுத்துக்கள் 8 அக்ஷரங்களை கொண்டதான பெரிய திருமந்திரம். இந்த திருமந்திரத்தினுடைய சுஸ்பட்ட முக்கிய தாத்பரிய பிராபியத்தையும் அதில் இருக்கக்கூடிய பிராபியம், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா பிராபியம் பிராபகம் பிராப்தா யார் அடைகிறாரோ பிராப்தி உபாயத்தையும் அடைவதற்கு வேண்டிய வழியையும் பிராப்தி பலத்தையும் அடைந்து அனுபவிக்கக்கூடிய பலத்தையும் பிராப்தி பிரதிபந்தகத்தையும் அடைவதற்கு இருக்கக்கூடியதான பிரதிபந்தகங்களும் தது சம்பந்தங்கள் உட்பட சாஸ்திர திருஷ்டியாலே சமயக்காக
அப்படின்னா இவ்வளவு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எது இதை அட்டாட்சரி திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா என்னென்ன புரிஞ்சுப்படுது அப்படின்னா அதுல என்னென்ன சொல்லியிருக்கு. திருமந்திரம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடியது நம்ம சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடிய தாத்பரியம் எதுல அடங்கியிருக்கு? திருமந்திரத்துல அடங்கியிருக்கு. திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களுடைய விவரணம் தான் துவயத்திலே பிரதிபாதிக்கப்படுகிறது. துவயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தினுடைய பிரதிபாதகம்தான் சரமஸ்லோக அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. ஆக இதை தெரிஞ்சுட்டோம்னா அதை தெரிந்து கொண்டு இந்த திருமந்திரத்தை தெரிந்து கொண்டு அதாலே நாம் அடையக்கூடிய விஷயம் என்ன, அடைபவனுடைய ஸ்திதி என்ன, அடைவதற்குண்டான வழி என்ன, அடைந்து பிற்பாடு அனுபவிக்கக்கூடிய பலம் என்ன, அடைவதற்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவைகள் என்ன, இதெல்லாத்தையும் தது சம்பந்தங்கள் உள்பட சாஸ்திர திருஷ்டியாலே எவ்வளவையும் சாஸ்திர ரூபேண சமயக்காக நமக்காக எப்படி கொடுத்துருக்கார்? நன்னா தெரிந்து கொள்ளும்படியா சமயக்கு கொஞ்சம் கூட அதுல குறைவு இல்லாமல் தெளிவாக அர்த்தம். சமயக்குன்னா சமயக்கு ரொம்ப தெளிவா, தெள்ளறிவு அப்படின்னு அர்த்தம், தெளிந்த அறிவு. சமயக்காக எத்தனையும் அறிவில்லாத பெண்களும் பேதகளும் கூட, எவ்வளவு அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம்னு சொன்னாலும் இல்லையோ, ஆண்டாள் சொன்னது அறிவொன்னுமில்லாத கரவகள் சென்னுகானம் சேர்ந்துன்போம் அறிவில்லாதன்னு சொல்லிவிட்டா பரவாயில்ல, அறிவொன்னும் இல்லாதன்னா கருப்புன்னு சொன்னா சரி கிடையாது. கருப்பு அப்படின்னு வச்சுங்களேன், இனிமே அதை வெளுப்பாக்குறதுக்கு பிரசக்தியே இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அப்ப அறிவில்லாதன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லல பாருங்க. அறிவொன்னும் இல்லாதன்னா அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்று சொல்ல முடியல, ரொம்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா அசமஞ்சஸா இருக்கு அப்படிங்கிறோம். ஒன்றும் அவளுக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அசமஞ்சஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது இப்போ அறிவில்லாத, அறிவொன்றும் இல்லாத, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியும்? நல்லா சாப்பிட தெரியும். இப்போ நம்ம கீழே சொன்னோம், இந்த 5 விரலை பார்த்தா நமக்கு இது என்ன தோணணும்? 5 விரலை பார்த்தா பெருமாளை கை தொடா கை, இது கையல்ல கண்டாம், கையால் தொழ வேண்டும்ங்கிற எண்ணம் வரணும். இந்த கையா இதுவா அச்சித் பதார்த்தமா, இது ஜீவாத்மா, இது பரமாத்மா, இது முக்தாத்மா, இது கடைசியாக இருக்குது பாருங்க, கெட்ட விரல் இருக்கு பாருங்க, அதுதான் எம்பெருமான் அப்படின்னு இது ஞாபகம் வரணும். இல்லை நன்னா சுவாமி கையை நல்லா உள்ளங்கை நல்லா பெருசாக இருக்க, பிரசாதத்தை நல்லா 2 கையால் நல்லா வாங்கினோம்னா எடுத்து நல்லா உருட்டி ஜம்முன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வருவது கூடாது. இந்த கையை பார்த்தால் எம்பெருமான் இது இப்படி தானே, இந்த கையை வச்சானே சொல்லியிருக்கான், மாமேகம் சரணம் பிரஜன், நெஞ்சில் கையை வச்சானோ இல்லையோ, அகம் துவா சர்வாபேபா. இந்த கை தானே எவ்வளோ பெரிய உயர்ந்த கையோ இல்லையோ, இந்த திருக்கைகள் கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் சொன்னாரோ இல்லையோ, கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் கவித்த முடியும் முகமும் முருவலுமாசன பத்மத்திலே எழுந்துக திருவடிகளமாயிருக்கிற அப்படின்னு நம்மளுடைய நிலையே நமக்கு தஞ்சம்னு தெரிவித்தது போல அதை பார்த்தா நமக்கு தோணணும். எது அறிவில்லாதன்னா நாமெல்லாம் எத்தனையும் அறிவில்லாத பெண்களும் பேதகளும். ஏன்னா எதுக்காக இந்த இடத்துல பெண்களும்னு சொல்றார் அப்படின்னா, கீழே ஒரு இடத்துல விண்ணப்பம் பண்ணியிருக்கேன், அதிகாரி சாஸ்திர அபியாசத்துக்கு அதிகாரிகள் அல்லாதார்க்கு. சில பேருக்கு வேதத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. சுவாமி ஏன் கொடுக்கப்படலைன்னு கேட்டோம்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, அவ்வளோதான். அப்படின்னா அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே வேற என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? இவாள் தான் இப்போ வர்ணாசிரமத்தில் பிராமணர்களுக்கு இந்த அதிகாரம் உண்டு, க்ஷத்திரியர்களுக்கு இன்ன அதிகாரம் உண்டு, திரைவன்னிகர்களுக்குத்தான் இந்த அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் ஏன் இப்படின்னு கேட்டோம்னா, குதகான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்காது. பெண்களும் பேதகளும் கூட கண்டு உணர்ந்து எல்லாரும் தெரிந்து கொண்டு சாம்சாரிக சமஸ்த தாபங்களும் மாறப்பெற்று, சாம்சாரிகமாக இருக்கக்கூடிய சமஸ்த தாபங்கள், ஆதி ஆத்திக ஆதி தெய்வீக ஆதி பௌதிகங்கள்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான தாபங்களும் தாபத்திரயங்களும் மாறப்பெற்று, அதெல்லாம் மாறாது, நாம் மாற பெறும்படியாக நாம்
வேறு விஷயத்தில் ஈடுபட்டுடுறோம். எனக்கு ஒரே கட்டமாக இருக்குது, ரணமாக இருக்குது, ஒரே ரண வழிப்பு வலிக்கிறது, ஒன்று ஒரே புண்ணு வந்துடுத்து, ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு நினச்சின்னு அதையே புண்ணையே பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் வலிக்கும். நம்ம பாட்டுக்கு அது செத்தான் கிடக்கு அப்படின்ட்டோம்னா நமக்கு தெரியாது. நம்ம காலக்ஷேத்திரத்தில் போய் உட்காந்தோம்னா அது மாட்டுக்கு சுவாமி, அது மாட்டுக்கு அதோட தான். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாபகா, அவ்வளோதான். இது என்ன ஆத்மாவுக்கு ஏதாவது சங்கடம் உண்டோ? வலிக்கும், நன்னா வலிக்கும், அடிபட்ட போது நன்னா வலிக்கும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒன்றாகாதுன்னு 2 தடவை நினச்சிடுங்க, தானே அது வலி போன மாதிரி இருக்கும். நம்ம தான் மாறப்பெற்று என்ன பண்ணோம், தாபதங்களும் மாறப்பெற்று உயிர்ந்து போகும் வண்ணம் நம்ம எல்லாரும் நன்னா உஜ்ஜீவனம் அடையும்படியாக பிரணதார்த்திகராம்சபூதராய் இந்த சாம்சாரிக துக்கங்களை தொலைக்கும்படியாக, நல்ல கதியை கொடுக்கும்படியாக பிரணதார்த்திகராம்சபூதராக சமஸ்த சாஸ்திர வித்தமராய் பிரணதார்த்திகராச்சுத சமஸ்த பிராணி சந்திராண பிரவீண கருணோல்பன விலசுந்து கடாட்சாஸ்தே மையஸ்மின் ஜெகதாம்பதே என்று திருக்கச்சி நம்பிகள் சாதித்தா போலே, அதில் பிரணதார்த்திகரன் அப்படின்னு எம்பெருமானு சொல்ல முடியும். இவரையும் பிரணதார்த்திகராம்சபூதராய் சமஸ்த சாஸ்திர வித்தமராய் பரம கிருபாசாலியாய் சம்சாரி சகல சேதனோஜீவனாகாமரான சம்சாரிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த சேதனர்கள் அத்தனை பேரையும் உஜ்ஜீவிக்கும்படியாகன்னு அதுக்கு பொருள். அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைலோகாச்சாரியரை விடுவித்து சுவாமி பெருமாள் என்ன பண்ணார், பிள்ளைலோகாச்சாரியரை அனுப்பிவித்து அவர் முகேன அவரை கொண்டு என்ன, அதாவது சரீரம் ஆத்மங் கலு தர்மசாதனம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறது போல, இவரை கொண்டு இவரை விடுவித்து அவர் முகேன அர்த்தபஞ்சக ரகசிய சாஸ்திரத்தை வெளிப்படுத்தி அருளினான். அவரை வச்சு அர்த்தபஞ்சக சாஸ்திரத்தை வெளிப்படுத்தி அருளினான்னு பிள்ளலோகம் ஜீயர் அவர் தான் இந்த அவதாரியை தெரிவித்தார். ஏன்னா இது வியாக்கியானம், இது பிள்ளலோகம் ஜீயர் சுவாமி அறிவித்திருக்கிறார் அப்படின்னா, பிள்ளம்லோகம் ஜீயர் அப்படிங்கிற சுவாமி அவர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணார். இப்போ அவதாரிகையை சொன்னதை யாரான சொல்லணும், அதாவது இந்த இதை எழுதினாரே அவருடைய தாற்பயம், அந்த எழுதினவருடைய பெருமையை சொல்ல வேண்டும், கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய தாட்சியை சொல்ல வேண்டும். அப்படிங்கிறதாக இவ்வளவு அவதாரியை கொடுத்து கடைசியாக பிள்ளைலோகாச்சாரியரை கொண்டு எம்பெருமான் இதை அர்த்தபஞ்சக ரகசிய சாஸ்திரத்தை வெளிப்படுத்தி அருளினான் அப்படின்னு தானும் அர்த்தத்தை சொல்ல விழைகிறார் சுவாமி. பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்படிங்கிறதாக அர்த்தபஞ்சக அவதாரிகா முற்று பெற்றது அப்படின்னு முடிக்கிறார்கள். இந்த அர்த்தபஞ்சக அவதாரிகைன்னா ஆரம்பம். இப்போ நம்ம கீழேந்து பார்த்தோம்னா என்னென்ன சொல்லியிருக்கோம், ஒரு 6 காலக்ஷேபமாக அர்த்தபஞ்சக அவதாரிகை சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நீளமாக கூட இருக்கலாம், நீளமாக இருந்தாலும் சிவப்பதியாய் அகிலகேய பிரத்யநீகத்வ கல்யாணைகதானத்வாதிகளால் ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணனாய் அப்ராகிருதமாய் சுத்த சத்வமயமாய் சாதாரணமாய் புஷ்பகாச சுகுமாரமாய் புண்ணியகந்தவாசீதானந்தாதிகரந்தாதரளமாய் சர்வாபாஸ்ரயமாயிருந்துள்ள திவ்யமங்கள விக்கிரகாவேதனாய் நூபுராதி கிரீடாந்தமான திவ்யபூஷணபூஷிதனாய் சங்கச்சக்கராதி திவ்யாயுததரணாய் நிரதிஜானந்தமயமாய் தேவகண முனிஜனப்பாங்மனபரிச்சேத்ய பரமவ்யோமாகிற ஸ்ரீவைகுண்டத்திலே ஆனந்தமயமான திவ்யாஸ்தான மண்டபத்திலே பெரிய பிராட்டியாரன் ஆட்சிமாருடன் கூட கோப்புடைய ஸ்ரீ சிம்மாசனத்திலே எழுந்தருளே செங்கோல் செல்ல வீத்திருந்தருளி அப்படின்னு சுவாமி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையோ. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல முத்துப்புள்ளிலாம் இருக்காது, அப்படியே ஓடிண்டே இருக்கும், ஒரு 3 பக்கம் ஓடும், அப்படி முடிச்சிருக்கார். இத்தோடு இன்று இந்த அவதாரிய பூர்த்தி அடைகிறது. அடுத்த வாரத்திலிருந்து இந்த மூலமும் சேவித்து அதனுடைய வியாக்கியானம் என்ன அப்படிங்கிறத அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். மந்தமதியிலே எவ்வளவு தூரம் அது ஸ்புரிக்கிறதோ
ஆச்சாரியர்கள் எத்தனை தூரம் அதை ஸ்புரிக்க வைக்கிறார்களோ அதை கொண்டு இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுவதாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் பிள்ளைலோகாச்சாரியருடைய திருவடிகளுக்கு அப்படின்னு சொல்லி, சம்சாரியான சேதனனுக்கு தத்துவ ஞானம் பிறந்து உஜீவிக்கும் போது அர்த்த பஞ்சக ஞானம் உண்டாக வேணும். சம்சாரியான சேதனனுக்கு தத்துவ ஞானம் பிறந்து உஜீவிக்கும் போது அர்த்த பஞ்சக ஞானம் உண்டாக வேணும். சம்சாரியான சேதனனுக்கு தத்துவ ஞானம் பிறந்து உஜீவிக்கும் போது அர்த்த பஞ்சக ஞானம் உண்டாக வேணும். அர்த்த பஞ்சக ஞானமாவது சுஸ்வரூப, பரஸ்வரூப, புருஷார்த்தஸ்வரூப, உபாயஸ்வரூப, விரோதிஸ்வரூபங்களை உள்ளபடி அறிகை. அர்த்த பஞ்சக ஞானமாவது சுஸ்வரூப, பரஸ்வரூப, புருஷார்த்தஸ்வரூப, உபாயஸ்வரூப, விரோதிஸ்வரூபங்களை உள்ளபடி அறிகை. இவற்றில் ஓரோரு விஷயந்தான் அஞ்சு படிபட்டிருக்கும். இவற்றில் ஓரோரு விஷயந்தான் அஞ்சு படிபட்டிருக்கும். இவற்றில் ஓரோரு விஷயந்தான் அஞ்சு படிபட்டிருக்கும். சுஸ்வரூபம் என்கிறது ஆத்மஸ்வரூபத்தை. சுஸ்வரூபம் என்கிறது ஆத்மஸ்வரூபத்தை. சுஸ்வரூபம் என்கிறது ஆத்மஸ்வரூபத்தை. ஆத்மஸ்வரூபந்தான் நித்யர், முக்தர், பத்தர், கேவலர், முமுட்சுக்கள் என்ன ஐந்து. ஆத்மஸ்வரூபந்தான் நித்யர், முக்தர், பத்தர், கேவலர், முமோக்ஷுக்கள் என்ன ஐந்து. ஆத்மஸ்வரூபந்தான் நித்யர், முக்தர், பத்தர், கேவலர், முமோக்ஷுக்கள் என்ன ஐந்து. அது வரைக்கும் அப்படி மூலத்தோடு இருக்கட்டும். 5 வரைக்கும் சொல்லி நிறுத்தியிருக்கேன். மேலே இதனுடைய மூலத்தையும் சேவித்து அர்த்தம் வியாக்கியானத்தையும் சேவிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஸ்வஸ்வரூபத்திலே 5 விஷயங்கள் என்ன, அதே போல பரஸ்வரூபத்திலே 5 ஸ்வரூபங்கள் என்ன, விரோதி ஸ்வரூபத்திலே 5 விதங்கள் என்ன, புருஷார்த்த ஸ்வரூபத்திலே 5 விதங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றிலும் ஸ்வஸ்வரூபம்னு சொன்னோம்னா அதில் 5, பரஸ்வரூபம்னு சொன்னால் 5, புருஷார்த்த ஸ்வரூபத்தில் 5, உபாய ஸ்வரூபத்தில் 5, விரோதி ஸ்வரூபத்தில் 5. அதைத்தான் இங்கே இவத்தில் ஓரோரு விஷயந்தான் 5 படிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லித்தாரா இல்லையா? அது என்ன என்பதை கீழே அடுத்த வாரத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சுவாமி பிள்ளவரகாரியனுடைய திருவிழாக்கு பல்லாண்டு வாடி அமைந்து கொள்ளுகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே புயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். அடியேன்